ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி ஒரு அவேர்னஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மெக்கானிக் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஇயில் வந்து ஒரு 5 போஸ்ட் தான் வந்திருக்கு. பட் டிஎன்இபிலேருந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்தது அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு லெட்டர். அதில் வந்து ஒரு 188 போஸ்ட் வந்து மெக்கானிக்கல் வரப்போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை பற்றி இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. பட் அதனால மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கீங்க. சப்போஸ் அது எனி டைமில் ஆட் பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ அதில் ஆட் பண்ணுறப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மினிமம் மார்க்ஸ் கூட இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேப்பரே வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ அதில் வந்து நம்ம மினிமம் ஒரு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிவிட்டு ஜிஎஸ் தமிழில் கிளியர் பண்ணிட்டு ஜிஎஸ் நல்ல மார்க் எடுத்து டெக்னிக்கல் இருந்தால் கண்டிப்பாக அதில் ஏஇயில் இப்போ ட்ரிபிள்இயோ ஏசியோ இசியெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஐடிஐ சிலபஸ் படிக்கிற மாதிரி இருந்தாலும் வேகன்சிஸ் பார்க்குறப்ப லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்ப ஒரு 25-30க்கு இந்த தடவை ஹியூஜாக 700+ வந்திருக்கு. அடுத்த வருஷம் இவ்வளோ வேகன்சி வருமானம் சொல்ல முடியாது. ஸோ அதான் சொல்கிறோம். ஸோ ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு 65 போஸ்ட் வந்திருக்கு. மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 600+ வந்திருக்கு. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலான்னா நல்ல கோர்ஸை செலக்ட் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இல்லை ரோபோட்டிக்ஸ் இல்லை சிஎன்சியோ இல்லை ஃபிட்ரோ வெல்ட்ரோ ஸோ ஐடிஐ கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ண அவங்க எந்த சப்ஜெக்ட் சிலபஸ் வச்சு பார்த்தா அவங்க எது படிக்க முடியும், எந்த சப்ஜெக்ட் கிளாஸஸ் கிடைக்கும், இல்லை டெஸ்ட் உங்களுக்கு ஏற்கனவே எந்த சப்ஜெக்ட் புரியும் அப்படின்ற பார்த்து. ஆனால் ஏஇ மெக்கு பொறுத்த வரைக்கும் பிஇ படிச்சிங்கன்னா நீங்கள் ஏஇ எக்ஸாம் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. ஸோ ஆட்டோமொபைல் டிப்ளமோ தான் படிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் இதுக்கான வெயிட்டேஜ் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக உட்காந்து ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் எல்லா கோர்ஸும் படிக்க முடியாது. ஸோ ஒரு 4-5 கோர்ஸ் படிக்க முடியாது, அது வரைச்சா நம்மளோட வேஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மினிமம் படித்தா ஒரு 1 or 2 கோர்சஸ் மட்டும் படித்தா போதும். ஒரு கோர்ஸ் வேகன்சி நல்லா இருக்க கோர்ஸும் இன்னொன்று ஐடிஐ ஃபிட்டர் இந்த மாதிரி ஐடிஐக்குள்ளே வர கோர்சஸ் சிலபஸ் கம்மியாக இருக்க கோர்சஸ் அந்த மாதிரி படிக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக 4 கோர்ஸ் 3 கோர்ஸ்லாம் படிக்காதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஒன்றில் நம்ம டாப்பில் வந்துட்டாலும் நம்ம ஜாப் கன்ஃபார்ம். இவ்வளோ வேகன்சியில் 1 or 2 ஜாப் டாப்பில் வந்தாலே போதும், எல்லாத்துலேயும் வரணும்னு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நிறையா இது விசாரிக்கிறீங்க, அந்த மாதிரி பண்ண வேணாம். ஸோ நம்மகிட்ட பார்த்திங்க அப்படின்னா 542க்கு இப்போ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அடுத்த ஃபிட்டருக்கு வந்து கிளாஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபிட்டர் கிளாஸஸ் வந்து வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேபி சிஎன்சி ரோபோட்டிக்ஸ் வரலாம். ஸோ இதுக்கான பிளானில் இருக்கும். ஸோ ஒரு கிளாஸஸ் முடிச்சு தான் அடுத்த கிளாஸஸ் போகும். ஸோ அதனால நமக்கான கிளாஸஸ் வேணாலும் உங்களுக்கு ஏஇ மெக்குக்கும் டிப்ளமோக்கும் இருக்குது. ஸோ ஃபீஸும் மினிமம் 2500 தான் வச்சுருப்போம். ஸோ இந்த கிளாஸஸ் பற்றி வேணும்னா 77081978 இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். பட் திருப்பி விடாதீங்க. போன தடவை அதுக்கு முந்தின வருஷம் நார்மலாக டிப்ளமோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3, 5க்குள்ளே தான் வரும். இந்த தடவை தான் வெரி ஹியூஜாக வந்திருக்கு. இந்த வாய்ப்பு நெக்ஸ்ட் இயரும் வராது. திருப்பி அதான் சொல்கிறோம். ஸோ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக புதுசாக வந்துட்டு படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ டிஎன்பிசி குரூப் 4 முடிய போகுது, அதுலேயோ டக்குன்னு வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. உங்களோட ஒத்த கனவு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதில் டெக்னிக்கல் படிக்கிறவங்க வெரி சிவியராக இறங்குங்க. ஸோ இதுக்கான கிளாஸஸ் டெஸ்ட்னாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 2 இல்லை தெரிஞ்ச 2 இல்லை அவைலபிலிட்டி 2 இதை எடுத்துகிட்டு கண்டிப்பாக படிங்க. ஸோ எதையுமே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களால் 2025 கண்டிப்பாக ஒரு ஜாபுக்கு போக முடியும். தேங்க்யூ.